அந்த ஆற்றலில் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனசை நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கோம், மனசு மேலே பழி போட்டே இருக்கோம். மனசுங்கிறது ஒரு பயங்காட்டக்கூடிய ஒரு வேதனை உள்ள ஒரு நிலை மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இன்னைக்கு பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மனசு என்பது அந்த மாதிரி கிடையாது. மனசு நல்வழிப்படுத்தக்கூடியது. மனசுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளுடைய மூச்சு விடுறது, நம்மளுடைய அவயங்கள் இயங்கிறது, நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே குழப்பங்களுக்கு ஆளாயிரும். ஏன்னா மனசில் பதிவேற்றப்பட்ட விஷயங்கள் தான் இந்த உடல் இயக்கத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதுதான் தொடர்ந்து நம்மளுடைய இந்த உடல் இயக்கத்தை கட்டிலுக்குள் வைத்து நாம் நினைக்காத பொழுதும் இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்குது. நம்ம மூச்சையே நினைக்கிறது இல்லை, ரத்த ஓட்டத்தை நினைக்கிறோமா, இருதயத்தை நினைக்கிறோமா, கல்லீரல், மண்ணீரல், இன்னும் சிறுநீரகம், இன்னும் பிற அவயங்களை நம்ம நினச்சி கொண்டா இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய பிறங்கியில் இல்லாத பொழுதே இயங்கி கொண்டிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஆழ்மனதினுடைய திறன் தான். இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸ்